இந்த விதைகள் வந்து நருந்தாளி கீரையோட விதைகள்ங்க. இது ஏற்கனவே நான் ஒரு ஷார்ட்ல போட்டிருந்தேன். அது பூ மட்டும் காட்டி என்ன பூன்னு கேட்டிருந்தேன். நெறைய பேர் மார்னிங் க்ளோரி அந்த மாரி சொல்லியிருந்தாங்க. இது நருந்தாளி கீரை. அந்த கீரை வடிவம் வந்து அப்படியே ஹார்ட் ஷேப்ல இருக்குங்க. பார்க்கறதுக்கு நமக்கு இந்த விதைகள் வந்து நல்லா கொத்தா எப்பயுமே இந்த மாரி தான் இருக்கும். இது பூ வந்து ரொம்பவே அழகா இருக்குங்க. அந்த குட்டியா பிங்க்கா ஒரு சின்ன டியூப்ல அதுக்கு மேல அந்த பெட்டல்ஸ்லாம் இருந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இது நம்ம வளர்க்கவும் செய்யலாம். இந்த விதைகள எடுத்து சேகரிச்சு வச்சு நம்ம வீட்ல வளர்க்கலாம். இந்த கீரைகள யார் சாப்பிடலாம்னா, எல்லாருமே சாப்பிடலாம். ஆனா முக்கியமா உடல் சூடு அதிகமா இருக்கவங்க இந்த கீரைய சாப்பிடலாம். எப்பயாவது வாரத்துல 1 டைம், 2 டைம் சாப்பிடலாங்க. அவ்வளவு சூட்டையும் தணிக்கக்கூடியது இந்த கீரை. கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, சளி பிடிச்சிருக்க நேரம்லாம் சாப்பிடக்கூடாது. அத மட்டும் பார்த்துக்கணும். நார்மலா எல்லா இடங்கள்லயுமே இந்த காட்டு மேட்லலாம் இருக்கக்கூடியது தான். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதனோட பூ இதுதான்.